Hello friends, welcome back to our two videos. So இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த SwifDoo PDF இந்த சாஃப்ட்வேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சாஃப்ட்வேருக்கான ஒரு சில லைசன்ஸ் கோடெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தரேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் பற்றி இன்றைக்கி இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பெல் கிளிக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போட நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த SwifDooவோட அஃபிஷியல் வெப்சைட். SwifDoo PDF ஆல் இன் ஒன் ஃப்ரீ PDF சாஃப்ட்வேர். இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10, 8, 7 எல்லாத்துக்குமே இருக்குது. நீங்கள் விண்டோஸ் 11 யூஸ் பண்ணுறதால நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டவுன்லோடுன்னு இருக்கும். அந்த பட்டன் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து டவுன் ஆயிரும். ஓகே, இங்கே வந்து பார்க்குறீங்க. இதோட சாஃப்ட்வேர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 MB தான். அது ரொம்ப ஒரு பெரிய சைஸ் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு PDF சாஃப்ட்வேர். ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிவிட்டு எப்போ போல ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இன்ஸ்டால் பண்ணிட வேண்டியது தான். நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட என்னென்னலாம் PDF சாஃப்ட்வேர் இருக்கோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் மூலம் ஓப்பன் ஆகாமல் பண்ணிடும். இப்போ நம்ம ரைட் கிளிக் பண்ணுறோம், ப்ராப்பர்ட்டிஸ் போகிறோம். ப்ராப்பர்ட்டிஸில் போய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு PDF ஒரு ஃபைல் இது. இந்த PDF ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா SwifDoo PDF அப்படி வந்து சேஞ்ச் ஆயிரும். நீங்கள் வந்துட்டு இல்லை எனக்கு இந்த SwifDoo PDF தேவையில்லை அப்படின்னா சேஞ்ச் கொடுத்து Adobe Reader இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் கொடுத்து ஓகே கொடுத்துடலாம். பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு மறுபடியும் சேஞ்ச் கொடுத்து இந்த SwifDoo PDF வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு சேம் தான். நம்ம Adobe PDF வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 MB இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி சைஸில் MB இது. இந்த சாஃப்ட்வேர் மூலமாக நான் ஒரு PDFலாம் எப்படி வியூ பண்ணுமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். இங்கே வந்து பார்க்குறீங்க. நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ரைட்டு லெஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் படிக்கிறதா இருந்தால் ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து என்னென்ன பேஜ் இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஸ்லைட் ஷோ வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஸ்லைட் ஷோ வந்து மாற்றிக்க முடியும். ஓகே, நீங்கள் ஜஸ்ட் ஒரு புக்கை ரீட் பண்ணுற மாதிரி பார்த்துக்க முடியும். தீம் வந்து கொடுத்துருக்காங்க. தீம் டார்க் தீம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஐ ப்ரொடக்ஷன், லெட்டர் பேப்பர், அதுக்கப்புறம் மோரில் வந்து கலர் டார்க்கு. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ். இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்துட்டு ஒரு லாகின் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் இதை கொடுத்து ஈஸியாக வந்து லாகின் பண்ணிக்க முடியும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 20 ப்ரோமோ கோட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து அப்டேட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இதோட ஒரிஜினல் அஃபிஷியல் கீ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு யார் பார்க்குறீங்களோ அவங்க இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். இல்லை ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு ஜஸ்ட் சைன்இன் வந்து கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்தா சைன்இன் வந்து ஆயிரும். கைஸ், இப்போ நீங்கள் வந்து பாருங்கள், நமக்கு வந்துட்டு user@outvideos.com நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 365 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து ஆக்டிவேட் தான் ஆயிடுச்சு. உங்களுக்கு அந்த ஒரிஜினல் கீ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு யார் வந்து ஃபஸ்ட்டு 15 பேர் பார்க்குறீங்களோ அவங்க நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே நிறைய ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எடிட் PDF, PDF to Word, PDF to Image, PDF to Merge, அதுக்கப்புறம் PDF to Split, கம்ப்ரஸ் PDF எல்லாமே பண்ணிக்க முடியும். ஓகே, இதை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எடிட் PDF. எடிட் PDF கொடுத்து உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு PDF ஃபைல் இருந்துச்சுன்னா அது ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா எடிட் வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, இங்கே வந்து பாருங்கள். நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்ட் ஷார்ட்கட்டில் எடிட் வந்து பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா PDF வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும். மேலே சேவ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சேவ் பட்டன் கிளிக் பண்ணி ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும். நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் PDF கொடுத்து நம்மளால் எந்த ஒரு ஃபைலையும் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஆட் டெக்ஸ்ட் கொடுத்து உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அந்த ஃபீச்சர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா PDF to Word. PDF to Word கொடுத்து உங்களால் வந்து பார்த்தா நிறையா வந்து பண்ணிக்க முடியும். PDF to Excel, PDF to PPT, PDF to Images. இந்த மாதிரி நம்ம PDF ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மெட்டில் வேணால் மாற்றிக்க முடியும். ஜஸ்ட் நம்ம PDF to ஃபைல் கொடுத்துட்டு நம்ம ஒரு PDF வந்து பார்த்தோன்னா வேர்டாக மாற்றிடலாம்.
இது வந்து பார்க்குறீங்க ஒரு பிடிஎஃப் ஃபைலாக இருந்துச்சு. ஸோ இந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டு ஃபைலாக மாறிடுச்சு. நீங்கள் எந்த இடத்துல வந்து அந்த ஃபைல் வச்சுருந்தீங்களோ அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஒரு வேர்டு ஃபைல் வந்துடும். ஸோ நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் டூ வேர்டு வந்து ரொம்ப ஈஸியாக அந்த சாஃப்ட்வேர் மூலமாக பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் டூ இமேஜ். ஸோ பிடிஎஃப் டூ இமேஜ் கொடுத்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த கீபோர்ட் ஷார்ட்கட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஸ்டார்ட் கொடுக்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக இது கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணணும்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு பிடிஎஃப் ஃபைலில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு இமேஜ் ஃபார்மெட்டாக மாற்றி கொடுத்துரும். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்கலாம். ஓப்பன் கொடுத்துட்டு இங்கே வந்து பாருங்கள். ஸோ நம்ம கீபோர்டு வந்து இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜாக வந்து மாற்றி கொடுத்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் ஃபைலாக செலக்ட் பண்ணும்போது இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மெட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபார்மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி வேணுமா, ஜேபக் வேணுமா, பிஎம்பி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து பார்த்தா ஃபார்மெட் வந்து மாற்றிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் மெர்ஜ். ஸோ பிடிஎஃப் மெர்ஜ் என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட தனித்தனியாக இருக்கிற பிடிஎஃப் எல்லாமே ஒன்றா வந்து மெர்ஜ் வந்து பண்ணிக்க முடியும். கைஸ் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டர் வந்துருச்சு. ஸோ கம்ப்ளீட் முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டேரக்டரின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஓப்பன் டேரக்டரி கொடுத்து அந்த ஃபைல் எங்கே இருந்துச்சோ அங்கே நம்ம வந்து போட்டுக்க முடியும். ஓகே, நமக்கு இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்க்குறீங்க. ஸோ நமக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்ல வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு. நமக்கு இந்த பிடிஎஃப் இருக்குது. ஸோ பிடிஎஃப் கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த Windows 11 கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் ஸோ நம்ம டைப் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அது பார்த்துருப்பீங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துருச்சு. ஸோ கைஸ் இந்த மாதிரி நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து மெர்ஜ் வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் பிடிஎஃப். ஸோ கம்ப்ரஸ் பிடிஎஃப்னால் வந்துட்டு உங்கள்கிட்ட இருக்க லார்ஜ் பிடிஎஃப் ஃபைல் எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் வந்து பண்ணிக்க முடியும். கைஸ் இந்த மாதிரி நமக்கு இந்த SwifDoo பிடிஎஃப் சாஃப்ட்வேரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளால் பிடிஎஃப் எடிட் பண்ணிக்க முடியும், பிடிஎஃப் டூவோட சேஞ்ச் பண்ணிக்க முடியும், பிடிஎஃப் டூ இமேஜ் பண்ணலாம், பிடிஎஃப் மெர்ஜ் பண்ணுறது, பிடிஎஃப் ஸ்ப்ளிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் கம்ப்ரஸ் பண்ணுறது. ஸோ நிறையா வந்து பண்ணிக்க முடியும். ஓகே கைஸ், சப்போஸ் இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம். ஸோ இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $8 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா $41.4. உங்களுக்கு இந்த ஃபீச்சர்லாம் பிடிச்சிருந்துச்சி, ஸோ ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பை பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே கைஸ், இந்த மாதிரி இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 30 days வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரையல் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பை பண்ணி வாங்கிக்கலாம். சாஃப்ட்வேரோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வர லோகோ கிளிக் பண்ணி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சைடில் ஒரு 2 வீடியோ நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ அவ்வளோதான். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.